ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஆயா தாத்தா கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இதுதான் என்னோட டயட். அவர் மோர் குடிக்கிற வரைக்கும் தான் மோர் குடிச்சிட்டு அழுவாரு. கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தாதான் அத்தைக்கு பிடிக்கும். மூணு தர்பூசணி பழம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்க பாட்டி ஊருக்கு தான் போறேன். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அம்மாலாம் வரேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியே தாத்தாவெல்லாம் பாத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஆயா தாத்தாவெல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து ஊருக்கு என் கூட வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆயா வீட்டு பிடிக்குமா? சரிம்மா சரி. சரி சரி. அங்க எங்க சித்தி வீடு தான் இருக்குது. அப்படியே போய் எல்லாரையும் பார்த்துட்டு எங்க மாமாலாம் இருப்பாரு. எங்க பாட்டி ஊருக்கு போனாலே எல்லாருமே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்கார ஃபுல்லாவே. ஸோ எல்லாரையும் போய் பார்த்துட்டு அப்படியே அம்மா நம்ம கூட வர மாதிரி தான் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே போலாம். இதான் என்னோட அவுட்ஃபிட் ஃபங்க்ஷனுக்கு. சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெடி ஆயிருக்கோம். ஆமா சூப்பரா இருக்கு சரிங்களா? ஜெல் கொலுசு போட்டு ரெடி ஆயிட்டாரு ஜெஷிதா. ஒரு பட்டு பாவாடை சட்டை போடுறேன்னு சொல்லி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணவே வேணாம்னு சொல்லிட்டா. கச்ச கச்சன்னு இருக்கும் வேணாம்னு சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் ஃபேன் நிப்பாட்டுறதுக்கே பாருங்க சரியான வேர்த்து. ஆமா சம்மர் வந்து ஹெவியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் அதனால பட்டு பாவாடெல்லாம் வேணாம்ட்டா. அவளுக்கு கம்ஃபர்டபுளா இந்த டிஷர்ட் இருக்கா சார், அதனால இதே போட்டாச்சு. சரி போலாம் போலாம். பேபியோட அவுட்ஃபிட் அவ்வளவுதான். என்ன ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் எனக்குமே வேர்க்குது. வந்து பாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அவுட்ஃபிட் இதுதான். ஒரு ஜீன்ஸ் ஒரு ஷர்ட். அவ்வளவுதான். கிளம்பலாமா? கிளம்பலாம். உனக்கு வேர்த்து ஒழுவுதாடி? வேர்த்து தான் ஒழுவுது ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து ஏர் ஜெல் போட்டிருக்காரு. ஸ்பைக் மண்ட மாதிரி ஸ்பைக் வச்சிருக்காரு பாருங்களா. ஏர் ஜெல் நார்மலா தான் இருக்கு. இல்ல தூக்கிட்டு இருக்கு பேபி. அது அமுக்கி விட்டா சரியா போய்டும். நம்ம ஆயா வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அங்க ஒரு ஆயா தாத்தா கொஞ்சம் வந்து ஹாய் விண்ணழகி. விண்ணழகி ஹாய் சொல்லு. தூங்கினே வந்தாரு. அதனால எல்லாரும் பார்த்து புது மூஞ்சா இருக்கு. விண்ணழகி பாரு ஜெஷிதா பாரு. விண்ணழகி வாங்க பாருங்க. வாங்க விண்ணழகி. பாத்து பண்ணனே கேளியா? ஜால பண்ணனே. வாங்க பண்ணனே. பேசறதுல கவுன்சி கேக்குறாங்க. அதெல்லாம் கேக்குமா? வந்ததுல இருந்து என்ன பார்த்துட்டே இருந்தாரு. தூக்குன உடனே அழுவுறாரு. ஏமா அழுவுற? வா வா வேற பாக்கிட்ட வா. நான் ஜெஷிதா பாப்பா வீட்டுக்கு கூட்டு போயிட்டா. பாப்பா வீட்டுக்கு கூட்டு போலாமா? பாப்பா கூட்டு போலாம். நீ ஜாலியா விளையாடலாம் நம்ம. ஓகே பாப்பாண்டா ஜெஷிதா பாப்பாண்டா கொன்னி போய் பாப்பாண்டா பாப்பாக்கு முத்தா குத்துறா. முத்தா குத்துறா போ போ. வெக்க விட்டு போகலன்ற மாதிரி மடியிலே உட்காந்துட்டு இருக்கிறாரு அவரு. அவரு பாக்குறாரு. ஜெஷிதா முத்தா கூட பாப்பாக்கு. ஜெஷிதா ஜெஷிதா பாப்பாக்கு முத்தா கூட சொன்ன. அவர் மோர் குடிக்கிற வரைக்கும் தான் மோர் குடிச்சிட்டு அழுவாரு. இங்க பாரு அக்கா கிட்ட பேசு நீ. பாப்பா நம்ம வீட்டுக்கு தூக்கி வச்சுக்கலாமாம்மா? வெள்ளாடலாம் ஜாலியா. ஊட்ட விட்டு ஆடி காணப்பா மண்ணு தளர்ந்து ஆளுங்க பண்றா. குளத்துல இறங்க. சுண்டக்காய் பறிக்கிற பேபி. சுண்டக்காவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் பறிக்கிறாருங்க பாருங்க. சுண்டக்காய் நிறைய இருக்கு. இந்த சுண்டக்காய் ஃபுல்லாவே காலி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு சுண்டக்காய். அதான் குழம்பு வைக்கிறதா. சரி பறி பறி பறி. பை பை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புறோம். அம்மாவும் வராங்க. அம்மா கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மாவையும் வண்டியில் தூக்கி போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில், அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டேன். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவாங்களாப்பா? எப்போ போவேன்? இன்னைக்கு பொழுதுக்கே போறியா? நாளைக்கு காலையில் போங்க. இப்போ இன்னைக்கு போய் சும்மா சொல்லுவாரு. நாளைக்கு தான் சொல்லிட்டாங்க என்கிட்ட. உனக்கு நான் தர்பூசணி வாங்கி தருவேன். அப்புறம் சிக்கன் சமைச்சு தரேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, எல்லாம் செஞ்சு தரேன். அப்புறம் ஏன் போற? எல்லாம் செஞ்சு தரலாம். அப்படியே போறேன் கேக்குற ஜெஷிதா. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஆசையை வந்து சொல்லிட்டாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு. உனக்கு தர்பூசணி வேணுமா என்ன வேணுமா செஞ்சு தரேன்னு சொன்னா எனக்கு பர்கர் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிக்கன் பர்கர் வேணுமா? அப்புறம் லாலிபாப். லாஸ்ட் டைம் நம்ம வந்து விக்ரமாண்டி வரைக்கும் போயிட்டு பர்கர்காக ட்ரை பண்ணோம். உனக்கு லாலிபாப் வேணுமா? அன்னைக்கு பார்த்து KFC லாக் பண்ணிட்டாங்க. ஆமா நீங்க வாங்கி தரதான் போனோம். சூப்பரா இருக்குடி.
ஸோ இன்னைக்கு அம்மாக்கு KFC சிக்கன் பர்கர் எல்லாமே வாங்கி தரோம், நம்மளும் போறோம். ஓகேவா? ஓகே. அப்ப சங்கீதா டயட் ஒரு நாளைக்கு வந்து என்ன சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ் டயட் தான், அத்தைக்கு மட்டும் தான் டயட் இல்ல. ஒரு நாளைக்கு வந்து டயட்டுக்கு லீவ் விட்டுக்கலாம் பேபி. அப்படியா? ஆமா, 5 மணி 6 மணிக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துரு எனக்கு. இல்லைன்னா சரி சீக்கிரமா சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நேரா வண்டி விடு போலாம் KFCக்கு. இப்ப எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், அப்பதான் கம்மியா பில்லு வரும் பேபி. தர்பூசணி கேட்டாங்க அம்மா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய KFC வந்துட்டோம், அவங்களுக்கு வாங்கி தரல. தர்பூசணி வண்டியில வித்துதா, கிலோ 15 ரூபான்னு இருந்தது. அதனால தர்பூசணி வாங்கலாம்னு வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொட்டை மாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா தர்பூசணி மாதிரில சொரக்கா மாதிரி இருக்கு, குண்டு சொரக்கா ஷேப்ல இருக்கு. அது வேணாம், நல்லா ஷேப்பா பார்த்து வாங்க. ஊருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பழம் வாங்கணும். நல்ல தானே பழம் வாங்கி 3 தர்பூசணி பழம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஒன்று அம்மா. ஆனா குட்டி குட்டியா இருக்கு சங்கீதா, குட்டி குட்டியா இருக்கு. அதான் கிலோ 15 ரூபாய் தானே, 20 ரூபாய் விற்பாங்களே கிலோ. அப்படியா? ஆமா. சரி ஓகே. லிஸ்ட் சொல்றோம் பாரு. 2 பர்கரு, 1 பக்கெட் சிக்கன் வாங்கிக்கோ, கோக் வாங்கிக்கோ பார்சலுக்கு. ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காரை விட்டு இறங்க அலுப்பப்பட்டுக்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வர சொல்றாரு. கூட்டமா இருக்கு வேற, கூட்டம் வேற அதிகமா இருக்கு. பாப்பா தூங்குறா, அதனால இங்கே நம்ம வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். வாங்கி எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிடலாம். ஆமா, தூங்குறால அவ சாப்பிட மாட்டான்னு, நீங்க வாங்கி வைங்க, நான் தூங்கி ஏச்சு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அதனால நேரம் நம்ம வீட்டுக்கு வாங்கி. சரி நான் போய் பார்சல் வாங்கிட்டு வரேன். அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க KFC வந்தாச்சு. பார்க் பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வர போறேன். டன் ஃப்ரெண்ட்ஸ், பேபி போயிட்டு சூப்பரா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க அம்மா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. காம்போல பர்கர்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதான். சிக்கன் வாங்கிட்டு வந்துருங்க. சிக்கன் பர்கர் சூப்பர்ப்பா. இன்னைக்கு டயட்டை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளர்த்திக்க வேண்டியதான் நினைக்கிறேன் நானு. இருக்குது மாத்திரம். நீ எப்படி சாப்பிடுவ? நீ டயட்ல இருக்கிறதுனால உனக்கு பர்கர் வாங்கல. இன்னைக்கு ஒரு நாள் தளர்த்திக்கலாமா? அத நான் எப்பயே பிளான் பண்ணிட்டேன். ஒரு நாள் டயட்டை தளர்த்திக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமா ஸ்நாக்ஸ் வாங்கி போறோம், போய் சாப்பிடலாம். ஓகே வச்சுக்காது எப்படியாவது. ஃப்ரெண்ட்ஸ், KFC சிக்கன் வாங்கி வந்திருக்கா. இவ்வளவு ஒரு மூட்டை கட்டினறேன். எங்க பக்கெட் சிக்கன் வாங்க போனோம், பக்கெட் தரவே இல்ல. பக்கெட் வாளியில வச்சு சாப்பிடுவாங்க. வாளி எங்க காணான்னு கேக்குறாங்க. அது பிரியாணி, பக்கெட் பிரியாணினா தான் பக்கெட்ல கொடுப்பாங்க. நம்ம வாங்குனது சிக்கன். பக்கெட் உள்ள இருக்குமா காட்டுறேன். ஜெஷிதாவை உள்ள விட்டுட்டோம், ஆனா ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டோம் நாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்டா போய் தூக்கிட்டு வரேன். கழுத்து வந்து விடு. அம்மாவுக்கு வந்து பார்த்தனா வாளி இல்லையா, ஒரு வாளி இருந்ததுன்னா எடுத்துன்னு போலான்னு பிளான் பண்ணி இருந்தாங்க போல. வாளி இல்லையா, பக்கெட்டை காணான்னு கேக்குறாங்க. இல்ல ராதா சொன்னாங்க, பக்கெட்ல வாளி முட்டை கறி எல்லாம் ஒரு பக்கெட் நிறைய பிரியாணி. அது பக்கெட் பிரியாணி. பிரியாணி அது மாதிரி இருக்குமா? ஜெஷிதா அது உனக்கு இல்லம்மா, உனக்கு சிக்கன் இருக்கு. அதான் சிக்கன் எடுத்து சாப்பிடு. என்ன பேபி எக்கச்சக்கமா நிறைய வாங்கி வந்திருக்க. நிறையலாம் வாங்கல சங்கா, அதான் பக்கெட் சிக்கன். அது பாரு ஜெஷிதா, உனக்கு சிக்கன் பாரு, எடுத்து சாப்பிடு. ஃப்ரெண்ட்ஸ், KFC சிக்கனு நீ வச்சுக்க. பேபியா என்ன பேபி, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரே 2 பர்கர் வாங்கினா உண்மையாலுமே 2 தான் வாங்கி வந்துக்கிற போல. ஆமா, அத்தைக்கு ஒரு பர்கர், எனக்கு ஒரு பர்கர். நீ கேட்கல, உனக்கு வாங்கின்னு வரல. ஐயோ என்னம்மா பண்ற? அவளுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா அவ நேரம் ஊத்தி இருக்க மாட்டா. மொஜிட்டோ, அதான் மொஜிட்டோ. இது குடி கூடாதுமா, சளி பிடிக்கும். அப்பாட்டு குடு. ஜெஷிதா உனக்கு சிக்கன் தாம்மா, சிக்கன் கொஞ்சமா சாப்பிடு. நீ பாதி நான் பாதி பர்கர். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்கர் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னம்மா பர்கர்? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் 2 டைம் ஏமாந்துட்டாங்க. ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க, செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தாங்க. கேக்லாம் செஞ்சுன்னு வரேன், பர்கர் செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. எனக்கு பர்கர் செஞ்சு கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நம்ம செய்யல. இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம சிக்கன் சாப்பிடலாம். ஓகேவா? சாஸ் KFC சிக்கன் ஜிஞ்சர் பர்கர். எனக்கு ஒரு சிக்கன் வேணுமே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தேன்னா இதுதான் என்னோட டயட். சங்கீதாவோட டயட் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து டயட்லாம் இருக்கு தேவைன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? ஏன் நீ நார்மலா தான் இருக்கேன்ட்டாங்களே. நல்லா தான் இருக்கிற டயட்லாம் இருந்தா இன்னும் உனக்கு பல்லுலாம் தூக்கிக்கோ, முகம்லாம் ஒட்டி போயிடும். அதனால டயட்லாம் இருக்க வேணாம், அப்படியே இருந்துக்குன்னு சொல்லிட்டாங்க வேற. சரி, சூப்பரா இருக்கு. நல்லாதா? KFC சிக்கன் நல்லா இருக்கான் அத்தைக்கு. சிக்கன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட போகிறோம்.
இது குச்சிட்டு இது சாப்பிடுவேன். ஓகேப்பா கையில ம் அவ்வளவுதான். நீ வாங்க சாப்பிடலாம். பர்கர் நல்லா இருக்காத்த நல்லா சூப்பரா இருக்கு. ம் அவ்வளோதான் சங்கீதா, நானும் அத்தையும் பர்கர் சாப்பிட போறோம். வந்து ஆ ஆயா சாப்பிடாங்க. நீ கூட்டு வந்தியா ஆயாவா? சரிப்பா சரிப்பா. கையை பிடிச்சி கூட்டு வந்தாரு வா வான்னு. நாங்கெல்லாம் என் பொண்ணு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆயெல்லாம் சொல்லிட்டு இருந்தால இவ விடவே இல்லை. ம் பிடிச்சி இங்க ஆயா வேணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டாரு. சரி இன்னும் கொஞ்சம் நம்ம கடையில சாப்பிட்டு நல்லா சூடா சூப்பரா இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுனால கொஞ்சம் ஆறிடுச்சு. அவ்வளோதான். நல்லதா நல்லது. நல்லதா நல்லதா நீ சாப்பிட்டு இல்லைன்னா கொஞ்ச நேரம் என்கிட்டே இருந்ததுன்னா நான் காலி சாப்பிட்டு முடிச்சு சென்னையில உனக்கு 5 மாசம் படைக்குள்ள வந்துமே. அப்பா இதே மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஆமா அதே இப்பதான் பாப்பாக்கே 3 வயசு ஆயிடுச்சு. சவுண்டு பயங்கரமா கேக்குது சங்கீதா. அடியில் இருக்கிறத பத்தி பழம் அச்சிச்சோ என்ன சங்கீதா, பழம் நல்லாவே இல்லை. நல்லாதான் இருக்கு. இவ்வளவுதான் இதோட இது. அவ்வளோதான் நான் காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குறுக்கு நடுவுல போடு. இப்படி இப்படி நடுவுல போடு. மாறிலனா ஒரு சின்னதா இதுனா தர்பூசணி வாயில சின்னதா வச்சிருக்க. தர்பூசணி இருக்குதுன்னு சொல்றாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆயாக்கு வச்சிருக்கீங்க வித்த காட்டுங்க. என்னம்மா இந்த ஜெஸ்டா ரஷிதா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தர்பூசணி இது 15 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் 1 கிலோ. ம் நல்லா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்குதா? சூப்பர் சொல்றது. என்னம்மா சூப்பரா? சரி சொல்லலாம். நல்லாதான் இருக்கு. ம் கொஞ்சம் சும்மாதான் இருக்குல்ல. முத்தல பிஞ்சு வேற வெள்ளை வெள்ளை இது வேற. அதான் அறுவடை காய் சங்கீதா அது. ஆமா அதனால தான் சின்ன சின்னதா கிலோ 15 ரூபாய்னு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ம் வாய் பழா ம் வாய் பழா இப்படி ஓடுது. நானும் ஒழுவடி நான் ஓன் தான் கஷ்டம். சரிடி நீ நல்லா சாப்பிட்றீ. ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி வந்து நல்லா இந்த வெய்ய டைமுக்கு வேர்த்து ஒழுகுது இல்லையா? ஸோ அப்போ சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கு. சாப்பிட்லாம். வெயிலுக்கு நல்லது தண்ணி. ஆமா தண்ணி காயில்ல ஆமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா. என்னம்மா சொல்ல போறீங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாப்பிட போகிறோம். சூப்பராக அம்மா ஆசைப்பட்ட மாதிரி KFC சிக்கனு பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ நாளைக்கு தான் அம்மா வந்து ஊருக்கு போவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாலியாக இருப்போம் நாங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா தூங்கிட்டு போ. சரி சரி. அப்படியே தூங்கிட்டு போவான். அப்புறமா தூங்கிட்டு போக சொல்றாரு ஜெஷிதா. ம் காலையில போன்றாரு. சரி தாத்தா அங்க தனியா இருப்பாரு, என்னம்மா பண்றது? தாத்தா பாவம் தானம்மா. ஆயா ஊருக்கு அனுப்பிடலாமா? அப்பமா தூங்கிட்டு ஆய போவாங்க. காலையில போவாங்க. அப்புறமா தூங்கிட்டு போவாங்களாம். காலையில போவான். சரி ஓகே.